ஆர்யா என்னுடைய நண்பர்ல இந்த உயிர் நண்பன் அப்படின்னு அந்த மாதிரி நாங்க கல்லூரியில் இல்ல காசு கொடுத்துருக்காங்க சொல்லிதான் ஆகணும். அதாவது கல்லூரியின் கதை படத்துல நான் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம். அப்போ வந்து படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸா பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸா. அப்ப எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பெருசா எனக்கு தெரியாது வெளியே. ரெண்டாவது அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆர்யா தான் ஹீரோ. அவங்க அறிந்து மரியாதை நடிச்சு முடிச்சிருக்காங்க, ரிலீஸ் ஆகல. ஸோ நாங்களாம் ஒன்னதான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போ அவங்க எல்லாம் நீங்க யாருன்னு என்ன கேட்கும் போது நான் ஆர்யா ஹீரோன்னு தெரியும். இந்த படத்துல நீங்க யாருன்னு ஒன்னு ஆர்யால என்னது இவரு யாருன்னு கேட்டீங்களா? இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ட்டான். காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ், தெலுங்கு, மலையாளம், தமிழ், ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ட்டான். ஒன்னு அந்த பொண்ணுகளை ஒரு மாதிரி டவுட்டா என்ன பார்த்தாங்க. பார்த்து டக்குன்னு ஆர்யால வச்சா அவங்க டவுட்டா பாக்குறாங்க. டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா, ஏய் என்னடா சம்பந்தமே இல்லாம காமெடி சூப்பர் ஸ்டார் இப்ப காமெடி பண்ணுன்ற கொஞ்சம் பண்ணு தப்பாயிடும் பண்ணு அப்படின்னா, சரி நானும் அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப இருக்க ஹீரோஸ் எல்லாம் டான்ஸ் ஆன அப்படின்னா ஆடி காமிச்சிட்டு இருக்கேன். அவன் சிரிக்கல, மச்சான் 10 லைவ்ல நல்லா பண்ணு அப்படின்னா. இதுதான் நாங்க பிஎஸ்ஓபில கூட வச்சிருந்தோம். உனக்கு என்ன வச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அவன் ஹீரோயினா நான் ஹீரோவா நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியான்னு அந்த பொண்ணு முன்னாடி போய் டான்ஸ் ஆடினு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்ல சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொல்ல மச்சான் ப்ரூவே பண்ண வேணா என்ன விட்டுரு, நான் காமெடி இல்லாம கூட போறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல. நான் லிங்கால நடிக்கும் போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கிறாரு நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒண்ணு இல்ல சார் ஆர்யா தான் போட்டான்னு. நீங்க சொல்லாமல போட்டிருப்போம் அப்படின்னாரு. சார் சத்தியமா நான் சொல்ல சார், அதாவது எந்த லெவல்ல மாட்டிருக்கானா. சோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு மேட்டர் ஒன்று சொல்ல போறேன், அதை கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான், ஆர்யாக்கு பிடிச்சி போச்சு, ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு 6 மந்த் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்க நான் தான் கிங்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஆர்யா வந்தான், அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. ஆர்யா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீன்ல ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆயிடுச்சு, தான் போறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னா, மச்சான் இந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அங்க ஒரு வீடு இருக்கு, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி எங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க வந்தான். வந்து மச்சா படம் சூப்பரா இருக்கு, கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளவு செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செமையா பண்ணிடலாம். சரி இது இதான் மச்சா வீடு நான் சொன்னேன். பார்த்துட்டு இல்ல ஏய் என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சா, அவன் உள்ள எல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சா இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்னும் ஷாக் ஆகி மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டுல எல்லாம் சொல்லிட்டேன் இதை ரெனோவேஷன் பண்றோம், இடிச்சா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆகும்ல, ஏய் கம்பெனி நீ ஏதாவது ஒன்று இப்படிதான் பண்ணு வேற கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் அவனுக்கு அனுப்புறேன், இந்த வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டேன். உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா, ஒரு பாய் ஒருத்தர் வந்தாரு. சண்டே நைட் இது நடக்குது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரன் போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்க அம்மா ஒய்ஃப் போய் விலை கேட்குவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா போயிட்டு வீட்டை காண சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்ற மாட்டேன், வீட்டை காணுனாரு இல்லம்மா நான் வந்து சொல்றமான்ட்டாமா. இல்லம்மா ஆர்யா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசா காட்டலாம் நல்லா வரும், நான் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னா. உடனே எங்க அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்க 2 பேரும் படத்துல தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையிலடா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டா வச்சிருக்கீங்க. சோ இந்த லெவல் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா என்னன்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி கதையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமால இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவா இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம். ஐயோ அது அப்படி ஆயிடுமோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ, இப்படி பண்ணா அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்ற வரைக்கும் ஜாலியா வாழ்வோம், நல்லபடியா வாழ்வோம், என்ன வருதோ பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்யாவை இங்க
ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசரா நிக்க வச்சிருக்கு, என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு. ஸோ நான் 2 பேரும் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி, ஆரியா சொன்ன மாதிரி, என்னுடைய பிரச்சனை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற யாருன்னா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா ஆரியா சொன்னேன், நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத, ஃப்ரீயா பண்ணு, உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கேன். நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆரியாக்கு நான் திருப்பி தருவேன். மிகப்பெரிய வெற்றி படமா இது இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.